நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் சாலிடா ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி இனஃப் டு present yourself very good in the interview. ஹாய் காய்ஸ், ஜெயபுனேஷ் ஹியர். ஸோ ரீசெண்டாக வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்கும்போது அவங்க சால்வ் பண்ணும்போது நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறாங்க. அண்ட் ஸ்ட்ரக் ஆனதுனாலே வந்து ஓகே ஸ்ட்ரக் ஆகிறோம், நம்ம சார்ஜிபிடி கேட்டால் ஃபுல் சொல்யூஷன் கொடுத்துருது, இல்லை வேறு இடத்துல போய் சப்மிஷன் பார்த்தா ஃபுல் சொல்யூஷன் பார்த்து ஸ்பாயில் ஆகிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து எனக்கு லேர்ன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. எனக்கு ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஐம் நாட் ஈவன் ஃபீலிங் வெதர் ஐம் ப்ராக்ரஸிங் ஆன, நான் ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஒரு காமனாக ஒரு சொல்யூஷன் கொண்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இன்னும் சில பேர் இப்போ மார்க் என்ட்ரி பண்ணும்போது வந்து எடுத்தோன்னே டேரெக்டாக ஆப்டிமல் சொல்யூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஸ்டக் ஆகி அங்கே நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு கொஷின் எடுத்தாலுமே இந்த சாலிடாக ஒரு 6 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, இந்த 6 ஸ்டெப் நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு ஸ்டெப்பை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ணுறது. சி கைஸ், அட் எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு இன்டர்வியூன்றது நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணால் மட்டும் உங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டாக இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ரைட், இப்போ ஒரு லேபில் வந்து ஒரு 10-15 பேருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஜோல் நடக்குதுன்னு வைங்களேன், கோடிங் ரவுண்டு. அப்போ அதில் ஒரு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரியுங்க. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ கெட்டிங் செலக்டட் இஸ் வெரி ஹை. ஈவன் தோ இப்போ நீங்கள் ஒரு 5 ப்ராப்ளம், ஒரு 3 ப்ராப்ளம், ஒரு 4 ப்ராப்ளமாக இப்படி சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வில் பி செலக்டட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். ரைட், ஸோ இந்த 6 ஸ்டெப் அவ்வளோ முக்கியம். இதனால் வந்து உங்களுக்கு 2 பெரிய ப்ளஸ். நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் அந்த கொஷின் சால்வ் பண்ணுற அந்த ஜேர்னியில் இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு இப்போ இந்த 6 ஸ்டெப்பில் நிறைய பேர் ஒரு ஸ்டெப்பில் ஸ்டக் ஆகும், ஒருத்தருக்கு தனித்தனியாக போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் ஒரு பவர்ஃபுல் ஏஐ ப்ராம்ப்ட் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் ஸ்டக் ஆகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டெப்பில் ஸ்டக் ஆகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்காம அந்த ஸ்டெப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுத்து நல்லா கைட் பண்ணும். ரைட், ஸோ இது வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்காக இருக்க போது நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி யூ கேன் லேர்ன் வெரி வெரி எஃபெக்டிவ்லி. ஸோ கோடிங் வந்து லேர்ன் பண்ணுறது ஆக்சுவலி வெரி வெரி டஃப். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஆர் ஈவன் ஃபியூ வீக்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நம்ம லேர்ன் பண்ணி ப்ராக்ரஸ் ஆகிறோமான்ற அந்த ஃபீலே கிடைக்காது. ஆனால் இப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க தேங்க்ஸ் டு ஏஐ, இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் கூட எப்பயுமே ஒரு பர்சனல் டியூட்டர் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த மெத்தட் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து என் கோர்ஸ் அஃபோர்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால் எல்லாருக்கும் இது போய் சேரணும், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் சேரணும்னு தோணுச்சு. அதனால தான் இது நான் லைவ் செஷனில் டீட்டெயிலாக என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம எல்லா கொஷனுக்கும் சாலிடாக ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அடுத்து இன்புட் கன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பேசிக்கான எட்ஜ் கேசஸ் யோசிக்கணும், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட் கேஸ் யோசிக்கணும். இன்ட்ரெஸ்டிங் இந்த சென்ஸ் லைக் இந்த மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் வந்து இந்த நெகட்டிவ் நம்பராக இருக்கட்டும், லார்ஜ் நம்பராக வந்து என்ன பண்ணுறது, டூப்ளிகேட் வந்து என்ன பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி அந்த சினாரிக்கு ஏற்ற ஒரு லாஜிக்கலாக ஒரு சென்சிபிளான ஒரு கொஷின் கேட்கணும் இன்டர்வியூ கிட்ட. ஸோ பேசிக்கலி லைக் அல்டிமேட்லி இன்டர்வியூன்றது வி ஹாவ் டு இம்ப்ரெஸ் இன்டர்வியூ. அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற குறிக்கோள் இல்லை. நம்ம ஹாஃப் பேக்டாக சால்வ் பண்ணால் கூட ஸ்டில் இன்டர்வியூ ஷுட் பி இம்ப்ரெஸ்ட். அதுதான் அல்டிமேட் கோல். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ரெலவெண்ட்டான கொஷின் கேட்கணும். இப்போ சும்மா கொஷின் கேட்கணுன்றது கேட்குறத ஸ்ட்ரிங் எம்டி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காம யூ கேன் ஆஸ்க் லைக் இஃப் ஸ்ட்ரிங் இஸ் எம்டி கேன் ஐ ஜஸ்ட் handle it as empty string or can I just return the empty string as the output itself? அந்த மாதிரி நீங்களே அசியூம் பண்ணி நான் எப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்டால் யூ கேன் டூ இட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட், ஸோ இந்த பேசிக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் எட்ஜ் கேசஸ் வந்து நீங்களா லைக் என்ன சொல்றது ப்ரொபோஸ் பண்ணி நீங்களே நான் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி கேட்டு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் இம்ப்ரெஷன் எப்படி பண்ணலாம்னா இங்கே தான் செகண்ட் இம்ப்ரெஷன் ப்ராப்பரான டெஸ்ட் கேசஸ் கேட்கணும், வேலிடான டெஸ்ட் கேஸ் கேட்கணும். ஓகே, இவங்க நீங்கள் கேட்குறபடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நெகட்டிவ் நம்பர் ஹேண்டில் பண்ணுறதா இல்லையா அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ லெட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 அரேஸ் கேட்குறாங்க. இப்போ 2 அரேலே டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னா நான் டூப்ளிகேட்டுமே இன்டர்செக்ஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுமா இல்லை ஒரு வாட்டி ஆட் பண்ணாலே போதுமா அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் சென்சிபிள் அண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் கேசஸ். ஸோ இதுவும் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம் தான். ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். இதை வந்து இட் வில் மேக் யூ ஹெல்ப் யூ லைக் இந்த சாட் த்ரெட் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூர் லேக்கிங் அண்ட் எவ்ரிதிங். ஐ திங்க் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் யார் நம்ம நடைமுறைக்கு எந்த அளவுக்கு அப்ளை பண்ணதான் லைக் ரியல் டைம்ல இதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து 1-on-1 தான் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு ஜோஹோல வந்து ஒரு 6 பேர் ஒரு 8 பேர் வந்து ஒரு லேப்ல இருந்தா கூட நீங்க கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் தி இன்டர்வியூயர் டு கம் டு யுவர் டெஸ்க் அண்ட் ஆஸ்க் தீஸ் டவுட்ஸ். ரைட், ஆனால் அதுக்கு சும்மா கூப்பிட்டு அவங்க நோண்டிட்டு கூடாது. நீங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே சென்சிபிளா இருக்கணும்.
ஸோ சும்மா கேட்கணுன்றதுக்காக கேட்கக்கூடாது. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரூல். ஓகே. அண்ட் அடுத்து ஃபோர்த் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சி அல்டிமேட்லி if you are just trying to find which two pair is a right one or which particular combination is the right one, you can simply go through all the combinations and find the right solution. அந்த brute force ஈஸியா இருக்கும். சில கொஸ்டின் வந்து brute force போடுறதுக்கே லைட்டா கஷ்டமா தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க கஷ்டமா படும்போது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க நோட்ல எழுதி பார்க்கணும். ஸோ நோட்ல எழுதி நீங்க கைப்பட நீங்க அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதே தான் நீங்க கோடா மாத்த போறீங்க. ஓகே. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் brute force வந்து லைக் கோட் அடிக்கிறது இட்ஸ் நாட் ஐடியல். ஸோ ஈஸி சொல்யூஷன்னா நீங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க ஒரு 2 minutes 3 minutes மேக்ஸிமம் ஒரு 5 minutes வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பேசி ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் லெட் மீ திங்க் மோர் ஆன் தி ஆப்டிமல் சொல்யூஷன் அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். ஈஸி சொல்யூஷன் தான். மீடியமா இருந்தா ப்ரூட் ஃபோர்ஸை வந்து நீங்க லைக் என்ன சொல்றது, ஈஸினா நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் அடிச்சு கூட கோட காட்டலாம். பிகாஸ் யூ ஹேவ் ஸ்டில் டைம் 15-20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஒரு மீடியம் கொஸ்டினா இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும் அந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இல்லையான்ட்டு. இவ்வளவு கொஸ்டின் போட்டா யூ ரியலைஸ் ரைட் இந்த கொஸ்டின் மீடியமா ஈஸியான்ட்டு. இது ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜ் கொஸ்டினா இருந்துச்சு, மீடியம் கொஸ்டினா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் கோட் அடிச்சு காட்டணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் தெளிவா வந்து நீங்க இன்டர்வியூ கன்வின்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்து நான் ஆப்டிமல் சொல்யூஷன் கொண்டு வருவேன், ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், ஓகே நாங்க தேவையில்லாம ஐடியேட் பண்றேன், லெட் மீ திங்க் வேர் எல்ஸ் ஐ கேன் like reduce the comparisons, let me think is there any data structure algorithm that can fit in that can actually optimize the time complexity or space complexity here, give me some time அப்படிங்க கேட்கலாம். ஓகே. ரொம்ப நேரம் நீங்க யோசிச்சுமா உங்களால முடியலன்னா then you can actually ask if I like if you don't mind may I know the expected time complexity for this problem கூட கேட்கலாம். அது கூட தப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து லைக் ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என்ன அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஹிண்ட் இருக்கு. அப்போ கண்டிப்பா ஏதோ பிக் ஆஃப் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அப்போ கண்டிப்பா அவங்க தேடி பிடிக்கணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் எப்படின்னா எனக்கு வந்து நான் முட்டும் போது எனக்கு எதுவுமே கிடைக்காத பட்சத்தை கூட நீங்க கேட்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முடியல அப்படின்னா நான் சொல்ற இந்த எல்லா ட்ரிக்ஸுமே நீங்க இந்த ஏஐ கட்டி நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, அங்க ஸ்டக் ஆனீங்கன்னா எக்ஸ்பர்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தெரிஞ்சுக்கலாமா இல்ல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கணுமா அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிறீங்க. அதை கேட்டு உங்களால சால்வ் பண்ண முடியல அப்படின்னா தென் நீங்க வந்து ஓகே ஆன் டாப் ஆஃப் மைண்ட் ஐ குட் திங்க் திஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்கிங் இந்த ரைட் டைரக்ஷன் நீங்க கேட்கலாம். ரைட். ஸோ அப்படி நீங்க கேட்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் லைக் அப்பட்டமா எனக்கு இன்ட்டு கொடுங்கன்னு கேட்காம ஒரு மாதிரி ரவுண்ட் பட்டா இன்ட்டு கொடுத்த மாதிரி கேட்டீங்கன்னா அவங்களும் ஓகே திஸ் கை இஸ் ரியலி கம்யூனிகேட்டிங் வெல், லெட் மீ கிவ் ஹிம் சம் இன்ஸ் வெதர் யூ கேன் கிராஃப்ட் இன்ஸ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைக் இன்டர்வியூ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஸ்மால் டிப்ஸ் தட் யூ கேன் ஆக்சுவலி ask the interviewer to make sure that you both are engaging in the conversation. Okay, so that's it. So brute force முடிச்சு ஆப்டிமைசேஷன் நீங்க பண்றீங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் நீங்க பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு 4-5 வாட்டி பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் ஆகி ஓரளவுக்கு ஓகே இந்த ஆப்டிமைஸ் சொல்யூஷனுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க எடுத்தோடனே கோடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த ஆப்டிமைஸ் சொல்யூஷன்லேயே நீங்க இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச என்டர்டெயின் டெஸ்ட் கேசஸ்லாம் வந்து வேலை செய்யுமான்னு ஒரு வாட்டி நீங்களே வந்து ட்ரை ரன், அதாவது கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிள் இன்புட் எழுதி ட்ரை ரன் பண்ணி பாருங்க. ஓகே நான் இந்த ஐடிட் பண்ணா போவேன், I guess I'm good to go. I guess I'm good to go for coding. Can I start coding ன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அது ஒரு நல்ல இம்ப்ரெஷன். ஓகே இந்த பையன் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் கோட் அடிக்க ஆரம்பிக்கிறான், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றத ஒரு நல்ல இம்ப்ரெஷன். யா. ஸோ ஃபைனலி ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இன்டர்வியூக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நீங்க கோட் அடிக்க போறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு அப்ட்ராக்ட் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஹை லெவல்ல நான் எப்படி லூப் அடிக்க போறேன், நான் எப்படி வந்து இன்புட் வாங்க போறேன், அந்த இன்புட் வந்து இந்த பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு எப்படி எஃபெக்டிவா வந்து எந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனோ எப்படி நான் யூஸ் பண்ண ஸ்டோர் பண்ண போறேன், இது எல்லாமே ஓரளவுக்கு டீடைல்டா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70-60% ஆஃப் ஐடியா தான் உங்களுக்கு இருக்கணும் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. அது கூட எனக்கு டைம் கேட்டுக்கலாம். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், லெட் மீ ஜஸ்ட் திங்க் ஹவு கேன் ஐ ஃபார்ம் திஸ் கோட் எஃபெக்டிவ்லின்ற கூட கேட்கலாம். அது கூட நல்லாவே டு இம்ப்ரெஸ் இன்டர்வியூ. ரைட். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் நீங்க கோட் அடிச்சு காட்டணும். ஸோ நான் சொல்றேன் இந்த 6 ஸ்டெப்ஸுமே ஒவ்வொரு ஹோம்ஒர்க்குக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண இன்டர்வியூ வந்து நீங்க வந்து ஞாபகம் பண்ணட்டும் இல்லை, அப்படியே இன்ட்யூட்டா உங்களுக்கு வரும். ஸோ அப்படியே அனாமத்தா எடுத்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, இன்புட் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இட் வில் ஜஸ்ட் அப்படியே உங்க ஆள் மனசுல பதிஞ்சிரும். நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கு இதே ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா. ரைட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஓகே. அண்ட்
இப்போ நான் ஒருத்தருக்கு யூஸ்வலா மார்க் இன்டர்வியூ எடுக்கும்போது எடுத்தோன்னே கோட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த ப்ராப்ளம் பத்தி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சாலும் எனக்கு தெரியல. அவங்க எடுத்தோன்னா அடிக்கிற கோடு அதை எடுத்தோன்னா அந்த அடிக்கிற கோடு எடுத்தோன்னா ஆட்டோமேட் சொல்யூஷன் போயிடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறீங்க. எப்பவுமே இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, என்ன பண்ணணும், ஒரு சினாரியில் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கைடன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இதை ஃபாலோ பண்றதுனால அட்லீஸ்ட் யூ ஒன்ட் லுக் லைக் சம்மன் ஹூ டசன்ட் நோ ஹவு டு பிஹேவ் ஹிம்செல்ஃப் இன் இன்டர்வியூ. அதுதான் நம்மளோட அட்லீஸ்ட் அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ரைட். நான் சும்மா ஒரு 4-5 ப்ராம்ப்ட் கொடுத்து கேட்டு பார்த்தேன். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இந்த சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் நான் கொடுத்து பார்த்தேன். ஸோ இந்த லீட் ப்ராப்ளம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பண்ண, நீங்கள் எந்த ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டெப் நீங்கள் சொல்லிடலாம். உடனே அது வந்து நீட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது. லைக் நீங்கள் வந்து ஓகே உங்களோட ஓன் வேர்ட்ஸில் இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி கேட்கும். ரைட். அதுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன், ஈவன் இஃப் நெகட்டிவ் கம்ஸ் நம்பர்ஸ் கேஸ் ஐ கெஸ் ஐ டோன்ட் நீட் டு வரி பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் தி டி ஸ்கொயர் நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ். பட் வாட் இஃப் த கிவன் நம்பர் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ். இதான் என்னோட இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே என்னோட ஃபர்ஸ்ட் தாட் தான். ஓகே, உடனே அது வந்து ஓகே இதெல்லாம் நல்லா தாத்தம்னு சொல்லிட்டு இதுல இருக்க சில கேசஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும். லைக் ஓவர்ஃப்ளோ ஆச்சா என்ன பண்ணுன்ட்டு நம்ம மேபி நான் லாக் யூஸ் பண்ண ஓவர்ஃப்ளோ அவாய்ட் பண்ணிடலாம்ல, நான் வேற எங்கன்னா மிஸ் பண்றேன் கேட்கும். அதாண்டி சில ஏஜென்ட் போஸ்ட்லாம் கொடுக்குது, இந்த மாதிரிலாம் கொடுக்கும். ரைட். அதுக்கப்புறம் ஐ ஹவ் டன் இட், லெட்ஸ் மூவ் டு ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஐ குட் திங்க் ஆஃப் ட்ரைங் ஆல் பேர் ஸ்கொயர் காம்போ இஸ் மை திங்கிங் ரைட். என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் கரெக்டாக நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி இட் இஸ் ஏபிள் டு கைட் யூ த்ரூ ஸ்டெப்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் தான் நான் டெஸ்ட் பண்ணேன். பட் மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக்குள்ள நீங்க வந்து நிறைய ஐட்ரேஷன் நீங்க பண்ண மேபி யூ வுட் யூனோ லைக் ஃபைண்ட் சம் ஃபால்ஸ் ஹியர் அண்ட் தேர் அண்ட் வி கேன் ஃபைன் டியூன் இட். அதை ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா then it might help you to solve all the problems in a dedicated framework and yeah, so that should work. So adala neenga follow pannina it should be enough to present yourself very good in an interview.